ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையில் அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டே ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு கிளாஸஸை வச்சு தான் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் 4 மேஜர் பில்லர்ஸ் அப்படி இல்லைனா 4 மேஜர் பிரின்சிபிள்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 4 மேஜர் பில்லர்ஸ் எது அப்படின்னா இந்த 4 டைப்ஸ், அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். இது 4 தான் வந்து த 4 மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஓகேவா? சரி, பில்லர்ஸ்னா என்ன? ஒரு தூண், எதையோ ஒன்று வந்து தாங்கி பிடிச்சிருக்கிறதா வந்து நம்ம ஒரு தூண்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டையே கிட்டத்தட்ட 99% தாங்கி பிடிச்சிருக்குது எது அப்படின்னா இந்த 4 பிரின்சிபல்ஸ் தான். சரியா? இந்த 4 பிரின்சிபல்ஸ் தான் தாங்கி பிடிச்சிருக்கு. அது எப்படின்ட்டு நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் அப்படியே ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது ஏன் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னா, தீஸ் பிரின்சிபல் ஹெல்ப்ஸ் அஸ் டு பில்ட் மெயின்டைனபிள் அண்ட் ரீயூசபிள் கோட். நல்லா பார்த்துக்கோங்க. என்னது? தீஸ் பிரின்சிபல் ஹெல்ப் அஸ் டு பில்ட் மெயின்டைனபிள் அண்ட் ரீயூசபிள் கோட். ஒரு நல்ல மெயின்டைனபிள் கோட் அண்ட் ஆல்சோ எ ரீயூசபிள் கோட். எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ நம்ம அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் நம்ம அந்த கோடை எழுதினா போதும், திரும்ப திரும்ப நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நமக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? பை ஆர்கனைசிங் டேட்டா அண்ட் பிஹேவியர். சரியா? ஆர்கனைசிங் டேட்டாங்கிறது நம்ம அந்த கோட்ல அந்த ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா. அண்ட் பிஹேவியர்னா அந்த டேட்டாவுடைய அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன்ஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? அந்த டேட்டாவுடைய அட்ரிபியூட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டேட்டாவையும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸையும், ஓகேவா, டேட்டாவையும் அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸையும் என்ன பண்ணுது? ஆர்கனைஸ் பண்ணுது. அப்படி ஆர்கனைஸ் பண்றது மூலியமா நம்மளால மெயின்டைனபிள் அண்ட் ரீயூசபிள் கோட் வந்து எழுத முடியுது. அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ஆர்கனைஸ்டு இன்டு ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ்.